இப்பதான் முதல்ல வந்து டாக்டர் ஆர் டோரண்ட் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். எதுல எப்ப இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்குலஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம மேக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ கால்குலஸ் ஆஃப் வேரியன்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இனிஷியலா இவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு ஜாமெண்ட்ரிக்கு வந்து ஃபைனல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணாரு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இவருக்கு ஒரு டாஸ்க் வந்து வந்துச்சு. என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு, அந்த ஏர்கிராஃப்ட் உடைய விங் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஏர்கிராஃப்ட் வந்து தயார் செய்யாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் போது டக்குன்னு கீழே வந்துடும் இல்லையா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பறக்கும் கீழே வந்துடும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும் மறுபடியும் கீழே வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருக்கும். வெயிட் பேலன்ஸ், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலா இல்லாம இருக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சரோட லென்த் வந்து ஷார்டஸ்டா இருக்கலாம் அல்லது ரொம்ப லாங்கஸ்டா இருக்கலாம், பேலன்சிங் பண்ண முடியாம இருக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சரை வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஏர். இப்போ ஒரு அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஏர்ல மூவ் ஆகும் போது ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் அதை வந்து ஓவர்டேக் பண்ணி தான் நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். அப்படி டிராவல் பண்ற போது என்ன மாதிரி ஷேப் அண்ட் சைஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு டாஸ்கா கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கிற போது இவரு டாக்டர் ஆர்.டபிள்யூ கிளவுட் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு. எப்படின்னா, பேப்பர் எழுதுனது வந்து 1958 முதல்ல. என்ன பேப்பர் அப்படின்னா, அதான் ஜேர்னல் ஆஃப் தி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டிஃப்னஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அனலைசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரு ஜேர்னல், ரைட்டா? ஜேர்னல் பேப்பர். அப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு ஜாமெண்ட்ரியில வந்து அதோட ஸ்ட்ரென்த்தும் அதோட டிஃப்ளெக்ஷன் அதோட ஸ்டிஃப்னஸும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டர்லாம் அப்ப கிடையாது. இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியன்ஸும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒன்னொன்னா டெரைவ் பண்ணி இதோட ஸ்டிஃப்னஸ் எவ்வளவு இருக்கும், இதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும், இதோட ஒய்மேக்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும், இதோட பெண்டிங் மூமெண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ கண்டுபிடிச்சப்போ மாச கணக்கில் ஆகும், வருஷ கணக்கில் ஆகும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எழுதிட்டே இருக்கணும் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி சால்வ் பண்ணி அந்த வேல்யூவை அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஷேப்பு, சைஸு, மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்ட்ல எல்லாமே கன்சிடர் பண்ணி பொருளை தயாரிச்சு திரும்ப ஃபீல்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஜேர்னல் பேப்பர் வந்து உலக அளவுல பெரிய அளவுக்கு வந்து பப்ளிஷ் ஆச்சு, பெரிய அளவுக்கு அது ரீச் ஆச்சு. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு ஜாமெண்ட்ரிக்கு வந்து இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க முடியும், ஸ்டிஃப்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், டிஃப்ளெக்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இதே அப்ரோச் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.